இந்த மலையில தான் சிவன் வாழ்ந்துட்டு இருக்காரு. இங்க 7 மலையை கடந்தாதான் நீங்க சிவனையே பார்க்க முடியும். இது தென்னாட்டுடைய சிவனோட தென் கைலாயம். இங்க மொத்தம் 7 மலைகள் இருக்கு. அந்த 7 மலையை நீங்க கடந்து போனாதான் அந்த சிவலிங்கத்தையே பார்க்க முடியும். அந்த 7 மலையை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இது முதல் மலையில பாத்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தான மலையா இருக்கும். அது இல்லாம கருங்கல் படிக்கட்டுகள் ரொம்ப செங்குத்தா இருக்கும். ஏறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது இல்லாம நீங்க இந்த முதல் மலையை கடந்து போகும்போது வெள்ளை பிள்ளையார் உங்களுக்கு காட்சி தருவாரு. இரண்டாவது மலை வந்து வழுக்கக்கூடிய பாறைகளால் ஆன மலையா இருக்கும். இங்க வந்து பாம்பாட்டி சித்தரோட குகையும் இருக்கு. இந்த ரெண்டாவது மூணாவது மலை வழுக்கக்கூடிய பாறையா இருக்கிறதுனால தான் அந்த தடியில அந்த கம்புகளை எடுத்துட்டு போறாங்க. நாலாவது மலை வந்து கொஞ்சம் சமதளமான மலையா இருக்கும். அதனால ஏறி போறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அஞ்சாவதா பீமன் களி உருண்டை மலை. இங்க பீமன் பள்ளத்தாக்கு, பீமன் களி உருண்டைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பாக்குறதுக்கு இருக்கு. பீமன் களி உருண்டைக்கு பின்னாடியும் ஒரு புராண வரலாறு இருக்கு. ஆறாவது திருநீர் மலை. இந்த திருநீர் மலை எப்படி இருக்குன்னா எல்லா மண்ணும் ரொம்பவே பளபளன்னு வெள்ளையா இருக்கும். அதாவது திருநீர் மாதிரி இருக்கும். இங்க நிறைய பேர் மணல்கள் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க. ஏழாவது மலை சுவாமி முடி மலை. இந்த மலை ஏறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். மலை மாதிரியே இதுவும் ரொம்ப செங்குத்தாவும் சின்ன சின்ன வழிகளாகவும் இருக்கும். இந்த மலை ஏறி கடந்துட்டீங்கன்னா